கர்நாடக மாநிலம் பெங்களூரு மையப்பகுதியில் சொத்து பிரச்சனையில் 2 பேரை சரமாரியாக குத்தி கொலை செய்த நபர் போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார். நீண்ட நாள் சொத்து தகராறு இரட்டை கொலையில் முடிந்தது எப்படி? கர்நாடக தலைநகர் பெங்களூருவின் மைய பகுதியில் கும்பார்பேட்டை என்ற பகுதி அமைந்துள்ளது. இப்பகுதியில் 50 வயதான சுரேஷ் என்பவர் தனது நண்பர் மகேந்திரா என்பவருடன் சேர்ந்து ஸ்ரீஹரி என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் சமையலறைக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். அப்பகுதியில் சுரேஷ் வணிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுரேஷுக்கும் அவரது உறவினர் பத்ரி பிரசாத் என்பவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக அசையா சொத்து தொடர்பாக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருவதாகவும் தெரிகிறது. இருதரப்பிற்கும் இடையே இது தொடர்பாக அடிக்கடி வாக்குவாதம் மற்றும் தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு சுமார் 8 மணி அளவில் பத்ரி சுரேஷின் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அலுவலகத்தின் வெளியே இருந்த மகேந்திராவிடம் சுரேஷை காண வந்திருப்பதாகவும் சொத்து விவகாரம் தொடர்பாக பேசி சுமூகமான தீர்வுக்கு வர பேச்சுவார்த்தை நடத்த வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். சமாதான பேச்சுவார்த்தைக்கு தான் வந்திருக்கிறார் என நம்பி அவரை அலுவலகத்திற்குள் அனுமதித்துள்ளார் மகேந்திரா. இதைத் தொடர்ந்து அலுவலகத்திற்கு உள்ளே சென்ற பத்ரி பிரசாத் கண்ணிமைக்கும் நேரத்தில் பையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து சுரேஷை சரமாரியாக குத்த ஆரம்பித்துள்ளார். இந்த கொடூர தாக்குதலில் சுரேஷ் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். சுரேஷின் அலறல் சத்தத்தை கேட்டு மகேந்திரா உள்ளே சென்றபோது பத்ரி பிரசாத் அவரது கழுத்தில் குத்தியுள்ளார். அவரிடமிருந்து தப்பியோடிய மகேந்திராவை விரட்டிச் சென்று விடாமல் கத்தியால் குத்தியதில் அவரும் உயிரிழந்தார். பின் கடைக்கு வெளியே சென்ற பத்ரி செல்போன் மூலமாக போலீசுக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு வந்த ஹலசுரு கேட் காவல் நிலைய போலீசார் பத்ரி பிரசாத்தை கைது செய்தனர். சுரேஷ் மற்றும் மகேந்திராவின் சடலங்களை மீட்ட போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் மேற்கண்ட தகவல்களை பத்ரி பிரசாத் போலீசாரிடம் கூறியுள்ளார். சொத்து பிரச்சனையில் பெங்களூரு பெருநகர பகுதியில் இரட்டை கொலை நடந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.